அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஹீலர் ஃபனூஸ் மிஸ்பாஹி. இன்று நாம் நீர்க்கோர்வையினால் ஏற்படுகின்ற தலைவலியை இந்த நொச்சி இலையின் மூலமாக, இலை விதை சிகிச்சை மூலமாக எப்படி குணப்படுத்தலாம் என்று பார்க்கலாம். முதலாவது, தலைவலி வருவதற்கான சில காரணங்கள் இருக்கிறது. தூக்கமின்மை, அதன் மூலமாக ஏற்படுகின்ற தலைவலி, காய்ச்சல், சளியின் மூலமாக ஏற்படுகின்ற தலைவலி, அதிகமாக போன் பாவிப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற தலைவலி, உயர் இரத்த அழுத்தம், பிரஷரின் மூலமாக ஏற்படுகின்ற தலைவலி, நீர்க்கோர்வையினால் ஏற்படுகின்ற தலைவலி, குடல் புண்ணின் மூலமாக ஏற்படுகின்ற தலைவலி, இப்படி பல தலைவலிகள் இருக்கிறது. இன்று நாம் இந்த நீர்க்கோர்வையினால் ஏற்படுகின்ற தலைவலியை வெறும் இந்த நொச்சி இலையை வைத்து, ஒரே ஒரு இலையை வைத்து எப்படி நமக்கு நாமே எந்தவித பக்க விளைவும் இல்லாமல், எந்தவித மருந்து மாத்திரையும் இல்லாமல், எந்த செலவும் இல்லாமல் எப்படி நாம் குணப்படுத்தலாம் என்று பார்க்கலாம். எங்களுடைய உள்ளங்கையில் 12 ராஜ உறுப்புகள் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் 12 ராஜ உறுப்புகள் இருக்கிறது. அதிலே தலைக்குரிய பகுதி தான் இந்த கட்டை விரலுக்குரிய இந்த இடம். இந்த இடத்தை முதலாவது ஒரு 2 நிமிடம் இப்படி அழுத்த வேண்டும். 2 நிமிடங்கள் இப்படி அழுத்தியதுக்கு பின்னால் நாங்கள் இதே மாதிரி ஒரு டேப்பை எடுத்துக்கொண்டு அந்த டேப்பில் இந்த நொச்சி இலையை இப்படி நாம் வைக்க வேண்டும். இப்படி வைத்ததுக்கு பின்னால் இந்த நாங்கள் அழுத்திய இந்த கட்டை விரலில் இந்த டேப்பை இந்த நொச்சி இலை படுவதை போன்று இப்படி ஒட்ட வைத்தால் சுமார் ஒரு நாளைக்கு 3-4 மணித்தியாலங்கள் முதலாவது இந்த இடத்தில் இப்படி அழுத்தம் கொடுத்து, அதற்கு பின்னால் ஒரு டேப்பை எடுத்து இந்த நொச்சி இலை இப்படி ஒட்டினால் எங்களுக்கு நீர்க்கோர்வையினால் ஏற்படுகின்ற தலைவலியை குணப்படுத்தலாம். இது ஒரு 3-4 மணித்தியாலங்களுக்கு பிறகா சரி வரும் என்று பார்த்தால் இல்லை, 2 மணித்தியாலத்தில் இது சரியாகிவிடும். எங்களுக்கு பகலில் ஒட்ட முடியாவிட்டால் இரவிலில் முட்டி எங்களுக்கு தூங்கலாம். இப்படி தூங்குவதன் மூலமாக, தொடர்ந்து இப்படி செய்வதன் மூலமாக நீர்க்கோர்வையினால் ஏற்படுகின்ற தலைவலியை எந்தவித பக்க விளைவும் இல்லாமல், எந்தவித மருந்து மாத்திரையும் இல்லாமல் எங்களுக்கு நாங்களே, நமக்கு நாமே மருத்துவர் என்ற வகையில் எங்களுக்கு லேசாக குணப்படுத்திக் கொள்ள முடியும். இதே போன்று பல விடயங்கள் இருக்கிறது. எதிர்வரக்கூடிய காலங்களிலும் எந்த இடத்தில் எந்த இலை விதைகளை ஒட்டினால் எப்படி எங்களுடைய நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம் என்று பல வீடியோக்களில் பார்க்கலாம். வசலாம்.